நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இன்றைய நாளிலும் கூட வேத படிப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாங்கள் ஜெபத்தோடு இன்றைய நாளின் பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கடந்து வரலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய இரக்கங்களை சுவாமி நாங்கள் ருசி பார்க்கும்படியாய் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி ஒன்று கூட நீர் பாராட்டியிருக்கிற உம்முடைய எல்லா தயவுகளுக்காக நன்றி. இதோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு அதிகமாக இடைப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையின் உன்னத தன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை ஆசீர்வதிங்கள் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் எங்களோடு பேசுங்கள் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில சுவாமி உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய், அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை சுவாமி அது சீரமைக்கும்படியாய், அது உருவாக்கும்படியாய் தேவனே, எங்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தாவே, எங்கள் யாவரையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 6வது பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலான அந்த 3 வசனங்களுக்குள்ளே இருக்கின்ற கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். ரைட். முதலாவது நாங்க பார்க்கிறோம். இப்ப ஒரு உதாரணமாக இந்த பகுதிக்குள்ள நாங்க பிரவேசிக்கும் முதல்ல நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு சிறு பிள்ளைய கொண்டு போய் நாங்க ஒரு விளையாட்டு சாமான் பொருட்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கடையில ஒரு சென்டர்ல அவனை நிப்பாட்டி, ஒரு பொருளை உனக்கு எடுன்னு சொன்னா அவன் போய் எடுக்கிற பொருள் அநேகமாக அவனுக்கு மிகவும் பிடித்த, இல்லையா, அவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பொருளை அவன் எடுக்கக்கூடும், இல்லையா? அப்படி இல்லாவிட்டால் அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே எனக்கு தேவை என்று அவன் யோசிப்பான்னு சொன்னா ஒன்றையும் எடுக்காம என்ன செய்யணும், நின்று கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை ஏற்படும், இல்லையா? அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல நாங்க விரும்புகின்ற அல்லது நாங்க மிகவும் நேசிக்கின்ற, ரைட், அல்லது நாங்க எங்களுக்கு ஒரு பிடித்த காரியம் இருக்கும் என்று சொன்னார், ரைட், அது என்னவாக இருக்கும், இல்லையா? அந்த சிறு பிள்ளை அந்த தனக்கு விருப்பமான காரியங்கள் இருக்கின்ற அந்த இடத்துல தனக்கு அதிக விருப்பமான காரியத்தை தெரிந்து கொள்றதை போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அதிக விருப்பமாக இருக்கின்ற, ரைட், நமக்கு அதிகமாக பிடித்த, ரைட், காரியம் என்றால் அது என்னவாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில, ரைட்? சில நேரங்கள் நம்முடைய நினைவுகள் என்ன செய்யும், ரைட், இரவும் பகலும் அல்லது எங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் அநேக நேரங்கள்ல எங்களுக்கு பிடித்த, ரைட், நாங்க விரும்புகின்ற, நாங்க நேசிக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து எப்பொழுதும் என்ன செய்யும், எங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், இல்லையா? யோசிச்சு கொண்டே இருக்கும், ரைட்? அந்த ஒரு காரியத்தை குறித்து அதிகமான சிந்தனை இருக்கும், அந்த ஒரு காரியத்தை குறித்து அதிகமான ஏக்கம் இருக்கும், இல்லையா? ஏன்னா அந்த காரியத்துல எனக்கு அதிக மகிழ்ச்சி உண்டு, அதிக சந்தோஷம் உண்டு, அது எனக்கு ஆசீர்வாதமானது என்று நாங்க சிந்திக்கிறதுனால அதை குறித்ததான சிந்தனை தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஓடிக்கொண்டு இருக்கும் என்பதை நம்ம கவனிக்கிறோம், ரைட்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எங்களுடைய நாங்க ஒரு காரியத்தை குறித்து அதிக விருப்பத்தோட, நம்ம ஏக்கத்தோட அல்லது வாஞ்சியோட இருப்போம்னு சொன்னா, சில நேரங்கள் அது என்னென்ன காரியங்களா இருக்கும்? சில பொருள் மேல, அல்லது சில உணவு, அல்லது உடை, உறவுகள், அல்லது நண்பர்கள், இல்லையா? இப்படி எங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஆசையில மிக அதிகமான ஆசையாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்றதுக்கான அதிக, ரைட், முயற்சிகளையும் நாங்க எடுக்கிறவர்களாக இருப்போம்,
ரைட் என்பதை நம்ம ஞாபகத்தில் இருத்திக் கொண்டு இன்றைய பாடத்துல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நாங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல அந்த வசனம் முடிகிறது எப்படி? 13ஆம் வசனம் பாக்கியவான்கள் என்று முடிகிறது. இப்ப பாக்கியவான்கள் என்றால் என்ன என்பதை நாங்க பார்த்தாதான் என்பதை நாங்க விளங்கிக் கொண்டால்தான் மிகுதியான வசனங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். ரைட்? அப்ப ஒருவரை பார்த்து அல்லது கடவுளுடைய வசனம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. ரைட்? இவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பாக்கியவான்கள்னா என்ன அர்த்தம்? ஹாப்பினஸ் அல்லது பிளஸட்னஸ், ரைட்? மகிழ்ச்சி உள்ள அல்லது ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சரியா? மகிழ்ச்சி உள்ள அல்லது ஆசீர்வாதம் உள்ளவர்கள். இப்ப நாங்க வாழ்ற சூழல் அல்லது நாங்க வாழுகின்ற சமுதாயம், நம்முடைய நாடு, நம்முடைய உலகம், ரைட்? யாரை பார்த்து ரைட் மகிழ்ச்சி உள்ளவர்கள் அல்லது மிகவும் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்று சொல்லும்? யாரெல்லாம் மிகவும் பண வசதியோடு இருக்கிறாங்களோ, ரைட், தாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள முடிந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்களோ பண வசதியோட, அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? ரைட், அவங்கதான் மிகவும் மகிழ்ச்சியானவர்கள் இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பொருள் அதிகமாக இருக்கும்னு சொன்னா அவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அல்லது மகிழ்ச்சிக்குரியவர்கள். ரைட்? அதே மாதிரி வசதிகள், பட்டம், பதவிகள், ரைட், உயர்கல்வி, ரைட், இது எல்லாத்தையும் வைத்து நம்ம என்ன சொல்லுவோம்? இதை பார்த்துதான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியானவனா என்பதை குறித்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இவைகள் இருந்தா மகிழ்ச்சியானவன், இவைகள் யாருக்கு இல்லையோ அல்லது யாருக்கு இவைகள்ல குறைவு உண்டோ அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி குறைவாக இருக்கும் அல்லது மகிழ்ச்சி இருக்காது என்ற ஒரு சிந்தனை மனிதனுக்குள்ளே உண்டு இல்லையா. இவைகள்லாம் இருந்தா அவன் ஆசீர்வாதமானவன், கொடுத்து வைத்த மனிதன், ரைட், என்று சொல்லி ஆசீர்வாதம் உள்ளவன், மகிழ்ச்சிக்குரியவன் சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் கடவுளுடைய வசனம் நாங்க இங்க வாசித்த நீதிமொழிகள் 3:13, ரைட், பாக்கியவான் அல்லது சந்தோஷத்துக்குரியவர்கள் என்று சொல்லி யாரை சொல்லுகிறது? ரைட், வசனம் இப்படியாக அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். சரியா? அப்ப யாரு பாக்கியவான்கள், யாரு ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், யாரு சந்தோஷத்துக்குரியவர்கள் சொல்லி பைபிள் சொல்லுது, ஆண்டோடைய வசனம் சொல்லுதுன்னு சொன்னா, யார் ஒருவன் ஞானத்தை கண்டடைகிறானோ அந்த மனுஷனும், யார் ஒருவன் புத்தியை சம்பாதிக்கின்றானோ அந்த மனுஷனும் ரைட் ஆசீர்வாதத்துக்குரியவன். அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. எனவே உலகத்து சிந்தனையையும் கடவுளுடைய வார்த்தையின் சிந்தனையை நாங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டும் முற்றிலும் முரணானதாக இருக்கு இல்லையா. ரைட், உலக சிந்தனை எப்படியாப்பட்டது? ஆசீர்வாதம் உள்ள மனிதனை பார்த்து எப்படி சொல்லுது? பணம் அல்லது பொருள் அல்லது உலக ரீதியில எந்த விதமான குறைவும் இல்லாம செழிப்பா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இலகுவா சொல்லிடும். ஆனா கடவுளுடைய வசனம் இங்க என்ன சொல்லுது? யார் ஞானத்தை கண்டடைகிறானோ, யார் புத்தியை சம்பாதிக்கிறானோ அந்த மனுஷன்தான் சந்தோஷத்துக்குரியவன், அந்த மனிதன்தான் ஆசீர்வாதத்துக்குரியவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்துல நீதிமொழிகள் 3:13 நம்ம வாசிக்கிறோம். சரியா? பாருங்க, 1 நாளாகமும் 1:24 மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 1:24 நாங்க வாசிக்கிறோம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் ரைட் பாக்கியவான். அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து படித்துக் கொண்டு வாரோம். இந்த ஞானம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:24 எங்களுக்கு சொல்லப்படுகிறது இல்லையா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் தேவனுடைய வார்த்தையானவர், தேவனை குறித்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றவர், எங்களை வழி நடத்துகின்றவர், ரைட், அவர் வார்த்தையானவராக இருக்கிறார். எனவே
ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் சொல்லும் பொழுது என்னத்தை நாங்கள் விளங்கிக் கொள்றோம்? கிறிஸ்துவை, அந்த கிறிஸ்து என்னும் வார்த்தையை கண்டடைகிற மனுஷன், ரைட்? யாரு? பாக்கியவான், அதாவது மகிழ்ச்சிக்குரியவன் சொல்லி நீதிமொழிகள் புத்தகம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. சரியா? கிறிஸ்துவை யார் ஒருவன் கண்டடைகிறானோ அவன் தான் மகிழ்ச்சிக்குரியவன். ரைட்? அவருடைய வார்த்தையின் சத்தியங்களை, அறிவை யார் ஒருவன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம். சாலமோன் உலகத்தில் இருந்த பெரிய ஞானி, கடவுளுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு இந்த வசனத்தை எழுதுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அப்ப இங்க என்ன எழுதியிருக்கிறோம்? கிறிஸ்துவை நமது பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்வதும், அவருக்கு கீழ்ப்படிவதும், அவரை பின்பற்றுவதும் நமது வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அப்ப கிறிஸ்துவை கண்டடைகிற, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான், மகிழ்ச்சிக்குரியவன், ஆசீர்வாதத்துக்குரியவன் சொல்லி பைபிள் சொல்லி தருது நீதிமொழிகள்ல. அப்ப நாங்க அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். எப்படி கிறிஸ்து இயேசுவுக்கு அவரை ஏற்றுக்கொண்டு, ரைட், அவர் என்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம், பெருமதியானவர் என்பதை உணர்ந்து, அவருடைய வார்த்தைக்கு, ரைட், அந்த ஞானத்துக்கு கீழ்ப்படிந்து, ரைட், அவரை பின்பற்றும் ஒரு வாழ்க்கை, ரைட், அதுதான் அந்த ஞானமுள்ள வாழ்க்கை, ஞானத்தை கண்டடைகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழுகின்ற ஒரு மனுஷன் தான் யாரா? பாக்கியவான் என்று ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் தன்னுடைய மனிதர்களை ஏவி இங்க எழுதி வச்சிருக்கிறார். ரைட்? அப்ப பாருங்க, உலக சிந்தனைக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் முற்றிலும் வித்தியாசமான போதனையாக கடவுளுடைய போதனை இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப நானும் நீங்களும் உண்மையாகவே கடவுள் இயேசுவை ஏற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அவரை ஆராதித்து நாங்க உண்மையாகவே அவரை மகிமைப்படுத்தி நாங்க வாழுவோம்னு சொன்னா நாங்க தான் யாரு? ரைட்? மகிழ்ச்சிக்குரியவர்கள் அல்லது பிளஸட்னஸ் அப்படியானவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரைட்? ஹாப்பினஸ் அல்லது சந்தோஷத்துக்குரியவர்கள் என்று சொல்லி பைபிள் வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. ரைட்? அப்ப கிறிஸ்துவை கண்டடைவதே நம் வாழ்க்கைக்கான அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான வழி என்பதை நம்ம கவனிக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்ம அநேக நேரங்கள்ல எங்கள் அநேகர் ஞானத்தை கண்டடையாத மனுஷர்களாக சில நேரங்கள் இருப்போம், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும். அதாவது கிறிஸ்தவர் என்ற பெயர் இருக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நம்ம சொல்லுவோம், ரைட்? அதே நேரத்துல கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி அவருக்காக வாழுகின்ற ஜனங்கள் என்று நம்ம சொன்னாலும், உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் எதை விரும்புகிறாரோ அதை நாங்கள் செய்யும்படி எங்களை அர்ப்பணித்து, ரைட், நாங்க செயல்படாட்டி, ரைட், எங்களுடைய வாழ்க்கையும் அந்த பாக்கியவான்கள் என்ற அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியதாக இருக்காது. சரியா? அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை கண்டடைவதே நம்முடைய வாழ்க்கைக்கான, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பெருமதியாக நாங்கள் மதித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அவருக்கு எங்களை அர்ப்பணித்து அவரை நாங்கள் ஆராதித்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை, அது மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை. ரைட்? அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது. நாங்க பார்த்ததை போல கிறிஸ்துவானவர், ரைட், அந்த வார்த்தையாக இருக்கிறார் சொல்லி பார்த்தோம். ரைட்? அவர் தான் அந்த ஞானமானவர். எனவே அந்த ஞானத்தை நாம தேடும் பொழுது, ரைட், அந்த ஞானத்தை நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஞானத்தை கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பிரயோகித்து செயல்படும் பொழுது என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை உருமாறுது. நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய வசனம் அல்லது கடவுளுடைய வார்த்தை அல்லது அந்த ஞானமானது நம்முடைய வாழ்க்கையை உருவமைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை வணைகிறது. ரைட்? வணைந்து எங்களை புதிதாக உருவமைத்து அது எங்களை வழி நடத்துது. சரியா? அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இருந்த பழைய குணாதிசயங்கள், பழைய சிந்தனைகள்,
பாவத்தை ரகசியமாக விரும்புகின்ற, துணிகரமான பாவத்தோடு வாழுகின்ற அந்த காரியங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்வில் இருந்து என்ன செய்யப்படுகிறது? கிறிஸ்துவின் ஞானம், கடவுளுடைய வார்த்தை எங்களை புதுப்பித்து, அதிலிருந்து எங்களை புதிதாக மாற்றி, எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது. கொடுக்கும் பொழுது, அந்த புதிய வாழ்க்கையானது என்ன செய்யுது? எங்களுக்கு சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே அது எங்களுடைய வாழ்க்கையில அது கொண்டு வந்து தருகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி. அப்ப யாருடைய வாழ்க்கை, ரைட், கடவுளுடைய ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அவரை மகிமைப்படுத்தி வாழுகின்ற அந்த வாழ்க்கை, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறி, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய குணாதிசயங்கள் மாறும் பொழுது, அந்த குணாதிசயம், ரைட், நாங்க ஏற்கனவே படிச்சதை போல கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான அந்த குணாதிசயமானது, ரைட், ஒரு மனிதனுக்குள்ளே சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எந்த குணாதிசயம் வந்து, ரைட், நம்மளுடைய பிஹேவியர்ஸ் அல்லது attitude வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்க. எந்த பழக்க வழக்கம், எந்த குணாதிசயம் எங்களுக்கு எரிச்சலை கொண்டு வந்து தரும்? எந்த பழக்க வழக்கம், எந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை இல்லாமாக்குது, சமாதானத்தை இல்லாமாக்குது? யோசிச்சு பாருங்க. ரைட், கடவுளுடைய குணாதிசயம் இல்ல. கடவுளுடைய குணாதிசயம் எங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை பாக்கியவான்களாக, மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற்ற வல்லது எல்லா சூழ்நிலைகளிலும். ஆனால் நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையை, இருந்த சந்தோஷ, சமாதானத்தை இழக்க செய்கிறது. அப்ப அந்த பழைய சுபாவத்திலிருந்து எங்களை புது சுபாவமாக மாற்றுகின்ற கடவுளுடைய வார்த்தை, அந்த ஞானமானது, அந்த ஞானத்தை நாங்கள் கண்டடையும் பொழுது, அந்த புத்திக்கு, ரைட், கடவுளுடைய அந்த அறிவுரைகளுக்கு நாங்க செவி கொடுத்து அதன்படி நம்ம எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, கடவுளுடைய பலத்தோட அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. சரியா? அப்ப கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஞானம், அவர் கொடுக்கின்ற அந்த புதிய வாழ்க்கை, ரைட், அந்த ஞானத்தை கண்டடையும் பொழுது, கடவுளுக்குள்ள நாங்க வாழ்வடையும் பொழுது, ரைட், எப்படியாக மாறுதா நம்முடைய வாழ்க்கை? இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாக மாறுகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அது அந்த வாழ்க்கை வந்து மாயமற்றதான ஒரு விஷயமாக மாறுகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப இப்படியான வாழ்க்கை என்ன செய்து எங்களுடைய வாழ்க்கையை பாக்கியம் உள்ளதாய், பாக்கியம் சொல்லும்போது என்ன பார்த்தோம்? மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறதாய், ஒரு திருப்தியை உண்டு பண்ணுகின்றதாய், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதாக அது இருக்கிறது, இந்த புதிய வாழ்க்கை என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? ஆகவே அடுத்த 2 வசனம், அதாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சரியா? அதின் வர்த்தகம், சரியா, அதாவது இந்த ஞானத்தை கண்டுபிடிக்கின்ற மனுஷன் அவன் பாக்கியவானாக மாறுகிறான். அந்த பாக்கியவானுடைய வாழ்க்கையில வந்த அந்த ஞானம் பெற்ற, அல்லது ஞானம் அல்லது அந்த அறிவுரைகளை பெற்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படியானது, அல்லது அந்த ஞானம் எப்படியாப்பட்டது, எவ்வளவு உன்னதமானது என்பதை அது விளக்கப்படுத்துது. 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் 15ஆம் வசனம். அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. சரியா? அப்ப கடவுள் அவர் தருகின்ற அந்த ஞானம், அதை கண்டடைகின்ற அந்த ஆசீர்வாதம், அல்லது அந்த அந்த ஞானத்தினாலே வருகின்ற அந்த அறிவு எப்படியாப்பட்டதா? வெள்ளி வர்த்தகத்திலும் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று அந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? சுருக்கமா அந்த 2 வசனத்துக்குரிய நம்ம விளக்கத்தை பார்ப்போம்னு சொன்னா, ஞானத்தினால் வரும் அந்த அறிவானது
உலகத்துல காணப்படும் எந்த விதமான விலை உயர்ந்த, ரைட்டா, அது வெள்ளியாக இருக்கலாம், அது பசும் பொன், ரைட், பொன்னாக இருக்கலாம், விலை உயர்ந்த விலையேற பெற்ற, ரைட், முத்துக்களாக இருக்கலாம். சரியா? அந்த முத்துக்கள், அந்த வெள்ளி, அந்த பசும் பொன் உலகத்துல காணப்படுகின்ற மிகவும் உயர்ந்த மேன்மையான விலை உயர்ந்த காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ரைட், ஒன்றையுமே நாங்க ஒப்பிட முடியாது. எதோட? கடவுள் தருகின்ற அந்த ஞானத்தோட. அந்த ஞானத்திலே வரும் அறிவோடு நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மையையும் என்ன செய்ய முடியாதான்? ஒப்பிட முடியாது. ஒப்பிட்டு அவைகள் பெருமதியானது என்று சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? அந்த உலகத்திலே எங்களுக்கு நாங்க யோசிக்கின்ற அல்லது நாங்க நோக்கி பார்க்கின்ற அந்த பெருமதியான காரியங்களை விட கடவுளுடைய ஞானத்தினாலே எங்களுக்கு வருகின்ற அறிவானது மேன்மையானது. அது மிகவும் ஆசீர்வாதமானது. அதுதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்பதை ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட்? இப்ப பாருங்க, அந்த 15ஆம் வசனத்துல கடைசி வசனம், அந்த 15ஆம் வசன கடைசி பகுதி எப்படி முடியுது? நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல என்று சொல்லுது. சரியா? அப்ப இச்சிக்கத்தக்கன்னு சொல்லும் பொழுது நாங்க விரும்புகின்ற, ரைட், நாங்க அதிகமாக மேன்மையாக கருதுகின்ற, சரியா, அந்த உலகத்திலே காணப்படுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும், ரைட், அந்த காரியம் வந்து கடவுளுடைய வார்த்தையின் மூலம் வருகின்ற அறிவுக்கு நிகரானது அல்ல. அது கிட்டையும் அதை வைக்க முடியாது. அதுக்கு சமமா வைக்க முடியாது, ரைட், என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப அந்த இச்சிக்கத்தக்கன்னு சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் உலகத்துல நமக்கு நம்ம இச்சிக்கிற காரியம் என்னவா இருக்கும்? நம்ம அதை மேன்மையா எண்ணாதான் நம்ம என்ன செய்வோம்? அதை இச்சிப்போம். அதாவது ரொம்ப டிலைட்டா இருப்போம்னு சொல்லப்படுது. டிலைட், ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்க இருப்போம்னு சொல்லப்படுது. இந்த இச்சிக்கத்தக்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு அது வேணும், ரைட், அது இருந்தா தான் எனக்கு மகிழ்ச்சி, அது இருந்தா தான் எனக்கு வாழ்க்கை, அது இருந்தா தான் எனக்கு மேன்மை, ரைட், அது இருந்தா தான் எனக்கு சமாதானம், நான் சந்தோஷமா ரிலாக்ஸா இருக்கலாம் என்று நாங்க சொல்லுகின்ற எந்த விஷயமும் இந்த பூமியில, ரைட், கடவுளுடைய வார்த்தையின் மூலம் வருகின்ற ஞானத்தோடு அந்த அறிவோடு ஒப்பிட முடியாதது. ரைட்? கடவுளுடைய வார்த்தையில வருகின்ற அந்த ஞானம் அறிவை விட இவைகள் எல்லாமே பெருமதியற்றவை என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு எது, ரைட், அதிக பெருமதியானதாக இருக்கிறது? ரைட்? நாங்க எதை அதிகமாக இச்சிக்கிறோம், ரைட், என்பதை நம்ம சிந்திக்கணும். சில நேரங்கள்ல வசந்த சொன்னதை போல வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் அந்த காலத்துல, ரைட், இப்ப இந்த காலத்திலையும் வெள்ளி பொன் அதே மாதிரி முத்துக்கள் என்னன்னு தெரியல, ஆனா மரகதம், ரத்தினங்கள், பணம், சொத்து சுகம், பெருமைகள், எங்களுடைய மேன்மைகள், ரைட், இவைகள்ல தான் நம்ம என்ன செய்யறோம்? இச்சிக்கிறோம் அநேகமா. ஏன் இச்சிக்கிறோம்? அதுல எனக்கு சந்தோஷம் வரும் என்ற ஒரு எண்ணம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை கண்டடைகிறவன் தான் யாரா? பாக்கியவான். அந்த சந்தோஷம், அந்த ஆசீர்வாதம் கடவுளுடைய வார்த்தையின் மூலம் உனக்கு வருகிறதே அல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற இந்த மேன்மைகளினாலே உனக்கு வராது என்பதை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு எழுத்தாளர் வந்து இப்படி அழகா எழுதுறார், ரைட்டா? வெள்ளியும் பொன்னும் அல்லது முத்துக்களினாலும் நாங்க என்ன செய்யலாம்? அல்லது பணம் கொடுத்து நாங்க என்ன செய்யலாம்? ஒரு மேசையை வாங்கலாம், ரைட்? அந்த மேசைய அலங்கரிக்கலாம். ஆனால் அதை சூழ அமருகின்ற ஐக்கியத்தை நாங்க வாங்க முடியாது. ரைட்? வெள்ளி, பொன், முத்துக்களை அல்லது பணத்தை செலவழிச்சு என்ன செய்யலாம்? ஒரு வீட்டுக்கு ஒரு மேசையை வாங்கலாம். ஆனால் நாங்க என்னத்தை வாங்க முடியாது? அந்த மேசையை சூழ அமர்ந்து, உறவுகளாக அமர்ந்து உறவாடுகின்ற, உண்மையோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற, ஒருவருக்குறவை ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற, ரைட், உண்மையாக நேசிக்கின்ற, ரைட், அந்த ஐக்கியத்தை என்ன செய்ய முடியாது? வெள்ளியும் பொன்னினாலும் முத்துக்களினாலும் பணத்தினாலும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரைட்? மேசையை வாங்கலாம், ஆனா அந்த உறவின் சமாதானங்களை, ஐக்கியத்தை வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி வீடு கட்டலாம் அவைகளை வாங்கி, அல்லது வீடு வாங்கலாம், ஆனால் ஒரு குடும்பத்தை, அதில் உண்மையான உறவை நாங்க என்ன செய்ய முடியாது? வாங்கவோ கட்டவோ முடியாது. வீடு கட்டலாம்,
ஆனா அந்த வீட்டுக்குள்ள சமாதானமாக சந்தோஷமாக வாழும்படியான ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, இவைகளினாலே நாங்க சம்பாதிக்க முடியாது என்று அவர் சொல்றார். ரைட்? அதே மாதிரி அவைகளினாலே ஒரு பெண் தன்னை அலங்கரிக்க நகைகளை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான அன்பை, தனக்கு தேவையான உண்மையான அன்பை, பாதுகாப்பை அவன் என்ன செய்ய முடியாது, அவனோ அவளோ அந்த பணத்தினாலே அல்லது இந்த முத்துக்களினாலே, விலை உயர்ந்த காரியங்களினாலே பெற முடியாது என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப பாருங்க, அடுத்து நாங்க கவனிக்கிறோம். அப்ப மேசைய வாங்கலாம், ரைட்? வீடு கட்டலாம், அல்லது தங்கத்தை பொன்னை வாங்கலாம், ரைட்? அவைகள் எல்லாத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையாக மனுஷனுக்கு தேவையான அன்பும், உண்மையாகவே மனிதனுக்கு தேவையான ரைட் சந்தோஷமும், உண்மையாகவே மனுஷனுக்கு தேவையான பாதுகாப்பும், ரைட் அரவணைப்பும், ரைட் நாங்க வந்து இவைகள்ல பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகளை இப்ப எதுல பெற்றுக்கொள்ள முடியும் நாங்க? உண்மையாக மனிதனுக்கு தேவையான அன்பும், சந்தோஷமும், சமாதானமும், மனுஷனுக்கு தேவையான மன்னிப்பு உணர்வு, விட்டுக் கொடுத்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவர் குறையை ஒருவர் ஏற்றுக்கொள்ற காரியம், அல்லது ஒருவர் தங்களை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ணுகின்ற காரியம், ரைட்? இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இதெல்லாம் பணம் கொடுத்து என்ன செய்யவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவைகள் எல்லாம் கடவுளுடைய ஞானத்தினாலே நமக்கு வருகிறது. ரைட்? கடவுளுடைய வார்த்தையினாலே அவைகள் எங்களுக்கு வருகிறது. கடவுளுடைய வார்த்தையின் போதனை ஆலோசனைகளினாலே அவைகள் மனிதனுக்கு தேவையான பிரதானமானவைகள் கடவுளுடைய வார்த்தையின் ஆலோசனையில் இருந்து எங்களுக்கு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப கடவுளுடைய அறிவுரை அல்லது ஞானம் அல்லது அவருடைய வார்த்தையை கண்டடையும் பொழுது, ரைட், நாங்க என்ன செய்யறோம், அதுல அறிவடைகின்றோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அறிவடையும் பொழுது நாங்கள் தான் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், நாங்கள் தான் சந்தோஷத்துக்குரியவர்கள் என்று சொல்லி நாங்க வாசித்தோம். சரியா? இப்ப பாருங்க, அந்த அறிவு என்ன செய்யுது, அதாவது கடவுள்கிட்ட இருந்து வருகின்ற ஞானமும் அறிவும் என்ன செய்யுது நமக்கு, அல்லது ஆலோசனை நமக்கு என்ன செய்யுது, சந்தோஷமான அல்லது ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கையை அது எங்களுக்கு தருது. சரியா? எப்படி திருமண வாழ்க்கை கிறிஸ்தவ குடும்பங்களாக மட்டும் இருந்தா, அல்லது கிறிஸ்தவர்கள் நாங்க குடும்பமாக இருக்கிறோம், ஊழியக்காரர்கள் நாங்க குடும்பமாக இருக்கிறோம்னு சொன்னா மட்டும் என்ன வராது, ரைட்? அந்த சந்தோஷமும் ஆசீர்வாதமும் வராது. யார் ஒருவர் ரைட் கடவுளுடைய வார்த்தையின் மூலம் அந்த ஆலோசனைகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கையில அவைகளை பிரயோகிக்கிறாங்களோ, அது தங்களுடைய குடும்பத்துல பயன்படுத்துறாங்களோ, அந்த குடும்பத்துலதான் என்ன இருக்கும், அந்த பாக்கியம், அந்த சந்தோஷம் அல்லது அந்த ஆசீர்வாதம் அமையும். அப்ப உதாரணமா பார்க்கிறோம், ஒரு திருமண வாழ்க்கையில, ஒரு குடும்ப வாழ்க்கையில, திருமண கணவன் மனைவியாக பிள்ளைகளாக இருக்கிற வாழ்க்கையில கடவுளுடைய ஆலோசனையின்படி ஒரு கணவன் நடந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய ஆலோசனை அல்லது கடவுளுடைய ஞானத்தினாலே வந்த அந்த அறிவுரையின்படி ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி அல்லது பிள்ளைகள் நடந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் எப்படியாப்பட்டதா இருக்கும், ரைட்? அந்த குடும்பம் பாக்கியம் உள்ளதாக, அது சந்தோஷம் உள்ளதாக அந்த குடும்பம் இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டதை போல ஒரு கிறிஸ்தவ கணவன் எப்படியாக குடும்பத்துல நடந்து கொள்ள வேண்டும், ரைட்? தன் மனைவியை எப்படி அவன் பார்க்கணும், எப்படி அவ குறித்து சிந்திக்கணும் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எப்படி பார்க்கணும், எப்படி அவரை குறித்து சிந்திக்கணும். அதே போல பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை கனம் பண்ணணும், அல்லது பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் சரியான முறையில் நடத்தணும், ரைட்? போன்ற விஷயங்கள்லாம் கடவுளுடைய ஆலோசனைகள்ல வந்தது, ரைட்? அவருடைய வார்த்தைகளின் மூலம் எங்களுக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷம், அவருடைய அறிவுரை. எனவே அந்த ஞானத்தை கண்டடைகின்ற குடும்பம், ரைட், அந்த ஞானத்தை கண்டடைகின்ற அந்த திருமண வாழ்க்கை, அந்த ஞானத்தை கண்டடைந்து அந்த அறிவுரைகளை பெற்று அந்த அறிவுரைகளின் படி தங்களுடைய வாழ்க்கையை கட்ட முயற்சி பண்ணுகின்ற குடும்பம் பாக்கியம் உள்ளதா இருக்கும், அது சந்தோஷம் உள்ளதா இருக்கும். சில நேரம் பணம் காசுல குறைவுள்ளதாக இருக்கலாம், ரைட்? உலக ரீதியில மேன்மையான காரியங்கள் இல்லாதவங்களாக அவங்க இருக்கக்கூடும். ஆனால்
எது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ஆண்டுடைய வசனத்தின்படி கடவுளுடைய ஞானத்தினாலே வருகின்ற அந்த அறிவுரை, அந்த ஞானத்தை கண்டடைந்த குடும்பம், அந்த ஞானத்தினாலே அறிவுரையை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பம், ரைட்? அந்த குடும்பம் பாக்கியம் உள்ளது, பாக்கியவான்கள் அவர்கள் என்று வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அதே மாதிரி குடும்பம், ரைட்? இப்ப கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறோம்னு சொல்லி பேரை வச்சா மட்டும், ரைட், அந்த சந்தோஷம் சமாதானம் நமக்கு வராது. ரைட்? அப்ப அந்த குடும்பத்துல அந்த உறவுகள் மத்தியில, ரைட், ஒரு நாளும் நாங்க என்ன செய்ய முடியாது, பூரணமான, ரைட், உறவுகளாக நாங்க மாறிட முடியாது 100% ரைட்? குறைவுகள், பலவீனங்கள் இருக்கத்தான் போகுது. ரைட்? அப்ப அந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சகித்து மன்னித்து, ரைட், இயேசு, ஆண்டவர் இயேசு உங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு, ரைட், அந்த வாழுகின்ற அந்த குடும்ப உறவு. அப்ப இந்த குடும்ப உறவு இப்படியாக வாழ்றதுக்கான ஆலோசனைகளை கொடுத்தது யாரு? அந்த ஞானம், கடவுளுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு, அந்த வார்த்தையை கற்று, அந்த வார்த்தையின் அறிவுரைகளை நாங்கள் அடைந்தவர்களாக குடும்ப உறவை நடத்த, ரைட், நாங்க சொன்ன மாதிரி அந்த மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ற தன்மை, விட்டு கொடுத்த போன்ற காரியங்களோடு நம்ம நடத்த முயற்சி செய்யும் பொழுது கடவுளுடைய பலத்தோட அந்த குடும்பம் பாக்கியம் உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக படிப்படியாக மாறுகிறதை நம்ம உணர முடியும் அன்பானவர்களே. அதே மாதிரி தனிநபர் வாழ்க்கை, ரைட், இந்த தனிநபர் வாழ்க்கைக்காக, ரைட், பர்சனல் வாழ்க்கைக்காக கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த ஞானத்தின்படி ஒரு மனிதன் வாழ முயற்சிக்கும் பொழுது அவன் பாக்கியம் உள்ளவனாக அல்லது சந்தோஷம் உள்ளவனாக மாறுகிறான். எப்ப துணிகரத்தோடு அவன் அந்தரங்கமான அல்லது ரெட்ட வேடம் போட்டு வாழ்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறானோ, ரைட், நடிப்பு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமோ அல்லது மாய்மால வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அது நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய போதகர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு அர்ப்பணிப்புள்ள செயல்பாடு உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை காண முடியாது. ஏன்னா ஞானத்தை கண்டடைந்து அதில் இருக்கிற அறிவுரைகளை பெற்றுக்கொண்ட மனிதன் அவன் தான் சந்தோஷத்துக்குரியவன். ரைட்டா? அப்ப தாவீது ஜெபிக்கும் பொழுது சொன்னாரு, துணிகரமான பாவத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் பிரவேசிக்க கூடாது ஆண்டவரே. ரைட்? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த ஆவியை எனக்கு தாங்க, புதிய இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க. ரைட்? இதுதான் என்னது? ஒரு தனிநபர் மனிதனுடைய விருப்பம். அந்த ஆண்டவர் வார்த்தையில ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டதின் மூலம் அந்த ஞானம், அந்த அந்த வார்த்தை என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறது என்பதை உணர்ந்து செயல்படும் பொழுது அந்த மனிதன் பாக்கியம் உள்ளவனாக, சந்தோஷத்துக்குரியவனாக மாறுகிறான் என்பதை நம்ம இந்த வார்த்தைகளின் மூலம் நாங்க காண்றோம். சரியா? அப்ப குடும்பம், திருமண வாழ்க்கை, தனிநபர் வாழ்க்கை, அதே போல சமூக வாழ்க்கை. இப்ப சமூக வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்ற சமூகமாக இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிற சிறந்த சமூகம் ஒன்று, முதலாவது குடும்பம், அதுக்கப்புறம் நம்முடைய திருச்சபை. ரைட்? இந்த திருச்சபை எப்பொழுதும், இந்த திருச்சபையில் இருக்கிற இந்த பெரிய குடும்பம் எப்பொழுதும் முழுமையானது கிடையாது. ரைட்? அதுல நிறைய குறைவுள்ள காரியங்கள் இருக்கு. ரைட்? அதுல கோபம் ஊட்டுகின்ற காரியங்கள் நிறைய இருக்கும். எரிச்சல் ஊட்டுகின்ற காரியங்கள் நிறைய இருக்கும். ரைட்? நம்மள மட்டும் இல்ல, நாங்களும் அப்படி படுகிறவர்களாக இருக்கலாம். நம்ம மற்றவங்களை எரிச்சல் மூட்டுகின்ற, கோபம் மூட்டுகின்ற அல்லது புரிந்து கொள்ளாம நாங்களும் என்ன செய்யலாம்? செயல்படுகிறவர்களாக நாங்க இருக்கலாம். ரைட்? அப்ப அப்படியான அந்த குடும்பத்துல அந்த குடும்பம் பாக்கியம் உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக மாறணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? ரைட்? ஆண்டவருடைய வசனத்துல சொல்லுது, நீங்க சங்கீதங்களால அல்லது கடவுளுடைய வார்த்தையினால ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு ஜீவிங்கன்னு சொல்லப்படுது. ரைட்? நீங்க ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லப்படுது. ரைட்? சகோதர சிநேகிதத்துல நிலைத்திருங்கன்னு சொல்லப்படுது. ரைட்? அப்ப அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை நம்ம பாக்கியவான்களாக, அந்த சந்தோஷத்துக்குரியவர்களாக, தனிப்பட்ட குடும்ப திருச்சபையின் வாழ்க்கையில சந்தோஷத்துக்குரியவர்களாக வாழும்படி கடவுள் கொடுக்கின்ற அறிவுரை, அந்த ஞானம். அந்த ஞானத்தை கண்டடைந்தவன், அந்த ஞானத்தை படிக்கிறவன் மட்டும் இல்ல, அதை தியானிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி வாழும்படி முயற்சி செய்கின்றவன் கடவுளுடைய பலத்தோட, ரைட், சந்தோஷம் உள்ளவனாக மாறுகிறான் என்பதை, பாக்கியம் உள்ளவன் என்பதை இந்த வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய திருப்தியை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது எல்லாமே
கடவுள் சொன்ன ஞானமான காரியங்களை நாங்க புறக்கணிக்கிறதுனாலதான். ரைட்? பைபிள வாசிக்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், பிரசங்கிக்கிறோம், வேத படிப்பு கேட்கிறோம், வேத படிப்பு நடத்துறோம். எல்லாம் நடத்திட்டு நம்ம வாழ்க்கையில அது இல்லாட்டி, நாங்க எங்களுடைய மனசு, எங்களுடைய வாழ்க்கை அது அலைக்கழிக்கப்படுற ஒரு சமாதானமற்ற, ஒரு சந்தோஷமற்ற, ஒரு திருப்தியற்ற, ஒரு எரிச்சலான, வெறுப்படைந்த, கசப்புள்ள ரைட் ஒரு வாழ்க்கையா தான் அது காணப்படும். ரைட்? இப்ப ஆண்டவர் சொல்றது என்னது? ஞானத்தை கண்டடை. ஆண்டவர் திருச்சபை வாழ்க்கையில நீ எப்படியாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரோ, ஒரு குடும்பத்துல கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, அயலகத்தானாக எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அதன்படி, அந்த ஆலோசனையின்படி, அந்த ஞானத்தின்படி, அந்த அறிவுரையின்படி வாழ முயற்சி செய்யும் பொழுது, தேவன் எங்களுடைய வார்த்தையில ஆண்டவர் வசனத்தை சொல்ற மாதிரி நாங்கள் பாக்கியவான்கள். நாங்கள் சந்தோஷத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். அப்ப கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யுது? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்யும் பொழுது, தனிப்பட்ட ரீதியில் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு விதமான சந்தோஷத்தை, திருப்தியை, சமாதானத்தை, ரைட்? ஒரு ஆறுதலை ரை எங்களுக்கு தருகிறதாக அது இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? இப்ப கடைசியா நாங்க பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப வசனத்துல கண்டோம் இல்லையா? அ ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், ரைட்? அதுல அறிவடைகின்ற மனுஷனும் பாக்கியவான்கள்னு சொன்னத நாங்க பார்த்தோம். அப்ப சாலமோன் வந்து என்ன காரியத்த குறிச்சு எழுதுறாரு? ரைட்? அப்ப இதுவரைக்கும் அவர் போதிச்ச விஷயங்கள் என்ன? ரைட்? இதுவரைக்கும் அவர் கற்பித்த விஷயம் என்ன? என்பதை நாங்க கவனிக்கணும். இல்லையா? அப்ப அந்த விஷயங்களுக்குள்ள நாங்க இங்க பார்த்த திருமணம், குடும்பம், உறவு, தனிநபர், சமூக வாழ்க்கை, அந்த திருப்தி, அந்த சந்தோஷம், சமாதானமான வாழ்க்கை எல்லாத்தையும் அவரு அதுக்குள்ள வச்சிருக்கிறார். ரைட்டா? அப்ப பாருங்க நான் சுருக்கமா போட்டிருக்கிற நீதிமொழிகள் 1 3 அதிகாரங்களுக்குள்ள நாங்க இவ்வளவு காலம் கற்றுக்கொண்ட காரியங்களுக்குள்ள அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஞானம் அடையும்படி, ரைட்? அந்த ஞானத்தை கண்டடைகின்ற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு அந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாக மாறுகின்ற அவனுடைய வாழ்க்கையில, ரைட்? அவன் கண்டு கொள்ள வேண்டிய, ரைட்? அவன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த சந்தோஷம் உள்ள, பாக்கியம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அவர் போதிச்சுக்கிட்டு வந்தார். 1 அதிகாரத்துல இருந்து. என்னென்ன காரியம் சுருக்கமா போட்டிருக்கிறேன். 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரையும். கர்த்தருக்கு பயப்படுங்க. பெற்றோர் புத்தியை கேளுங்க. பாவிகளின் வழியில நடக்காதீங்க. பாவிகள் உங்களுக்கு நயம் காட்டினால் நீங்க என்ன செய்யாதீங்க? சம்மதியாதீங்க. ரைட்? பொருளாசை அது உயிரை கொல்லும், உயிரை வாங்கும். ரைட்? பேதமையை நீங்க என்ன செய்யக்கூடாது? விரும்பாதீங்க. நிந்தனையில பிரியப்படாதீங்க. ரைட்? என் கட்டளைகளை என்ன செய்யுங்க? உங்களுடைய இருதயத்துல பத்திரப்படுத்தி வைங்க. அதை நீங்க என்ன செய்யணுமா? வெள்ளியையும் புதையல்களையும் தேடுகிறதை போல தேடுங்க. ரைட்? அப்போது தேவ பயம் உங்களுக்கு வரும். ஞானம், ரைட்? உன் ஆத்துமாவுக்கு இன்பத்தை கொண்டு வந்து தரும்னு சொல்றாரு. அந்த ஞானம் உன்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன செய்யும்? இன்பத்தை கொண்டு வந்து தரும். கடவுளுடைய ஆலோசனை உன்னை மாறுபாடான, கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தப்புவிக்கும். ரைட்? திருமண வாழ்வை பாதுகாக்கும். 2 அதிகாரத்துல கடைசியா நாங்க பார்த்தோம். அந்த அந்த பிரசங்கத்த ஸ்டடியில. திருமண வாழ்வை பாதுகாக்கும். கடவுள் அல்லது அதே போல மனிதனின் பார்வையில தயையையும் நட்புத்தியையும் எங்களுக்கு அது கொண்டு வந்து தரும். ரைட்? உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ரைட்? அப்படி நினைச்சுக் கொள்ளுங்க. அடுத்து என்ன பார்க்கிறோம்? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ரைட்? சுய புத்தியின் மேல சாயாத. கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ரைட்? அந்த தீமையில நீ மகிழ்ச்சி கொள்ளாதே, சந்தோஷம் அடையாத. ரைட்? உனக்குள்ளவைகளில் நீ என்ன செய்யணும்? தேவனை கனம் பண்ணு. கடைசியா பார்த்தோம். கடவுள் உன்னை சிட்சிக்கும் பொழுது, நீ அந்த சிட்சையை ஏற்றுக்கொள். அது அன்பான சிட்சை என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த எல்லா காரியங்களும் இப்ப அ நீதிமொழிகள் 3 நாங்க 13 15 வரைக்கும் வாசிச்சோம். அங்க ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லும் பொழுது, அதுக்கு முதல்ல போதிச்ச காரியங்கள், அதுல நாங்க சுருக்கமா பார்த்தோம். அதே போல நீதிமொழிகள் புத்தகம் முழுவதிலும் போதிக்க போகின்ற அந்த காரியங்கள், இதே போன்ற காரியங்கள், ரைட்டா? இந்த காரியங்களை ஒருவன் கண்டடையும் பொழுது, அவனுடைய குடும்பம், தனிப்பட்ட வாழ்வு, அதே போல அவனுடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கணும்? கடவுள் அவனை சிட்சிக்கும் பொழுது அவன் எப்படியாக செயல்படணும், ரைட்? தன்னை குறித்து எப்படி அவன் எண்ணணும்? மற்றவர்களை குறித்து எப்படி எண்ணணும்?
மாறுபாடான கோணலான வழிகள்ல நடக்கிறவங்க கிட்ட இருந்து தப்புவிக்கும்படி கடவுளுடைய வார்த்தை உன்னுடைய ஆத்மாவுல எப்படி நீ அதை வைக்கணும், அந்த ஆத்மா உனக்கு இன்பமானது போன்ற விஷயங்களை அவர் சொல்லி எங்களுக்கு காண்பிப்பது என்ன? இந்த ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ரைட்? எந்த ஞானம்? கடவுளுடைய வார்த்தையில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞானம். இவைகளை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இவைகள்தான் எப்படியாப்பட்டது? அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. சரியா? வெள்ளி வர்த்தகம் செஞ்சா, அதாவது பிசினஸ் செய்தா, பொன் தங்கம் பிசினஸ் செய்தா, அதே போல முத்துக்களை பெற்று பிசினஸ் செய்தா நிறைய லாபம் கிடைக்கும். ரைட்? உலக ரீதியில மேன்மை அடைவீங்க நீங்க. ரைட்? ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தை ரைட் உங்களுக்கு மேன்மையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தையாகிய இந்த ஞானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கடைசியா பார்த்தோம், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரானது அல்ல. அப்ப கடவுளுடைய இந்த அறிவுரைகள், கடவுளுடைய இந்த ஆலோசனைகள், கடவுளுடைய இந்த வார்த்தைகள் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தோட இதுல இருக்கிற அந்த மேன்மைகளை விட பூமியில இருக்கிற ஒரு மேன்மையான காரியமும் நிகரானது அல்ல என்று நாங்க பார்க்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றத பாருங்க, கர்த்தர் இயேசுவை கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொன்னார். என்னத்த குப்பைன்னு என்றாரு? அவருடைய படிப்பு, அவருடைய உலக மேன்மை, அவருக்கு இருந்த கௌரவம், ரைட்? அது எல்லாத்தையும் குப்பையாக எண்ணுகிறேன்னு சொன்னார். காரணம் என்ன? கடவுளை அறிகிற அறிவு, கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய போதனை மிகவும் மேன்மையானது. இதை கண்டடைகிற மனுஷன், இதை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும்படி, கடவுளுடைய உதவியோடு செயல்படுத்தும்படி முயற்சி செய்கின்ற மனுஷன், இவைகளை குறித்து சிந்திக்கிற மனுஷன், இவைகளுக்கு முதலிடம் கொடுக்கின்ற மனுஷன், இவைகளை விரும்புகின்ற மனுஷன் ஆசீர்வாதம் உள்ளவன், அதாவது சந்தோஷத்துக்குரியவன் சொல்லி கடவுளுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே நானும் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில எது எங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. அப்ப கடவுளுடைய வார்த்தைய, அதுல வருகின்ற ஆலோசனைகளை நாங்க அசட்டையாக எண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணி எங்களுடைய சுய விருப்பத்தின்படி, எங்களுடைய சுய ஆசா பாசங்களின்படி, சுய இச்சைகளின்படி நடக்கும் பொழுதுதான் அந்த பாக்கியம், அந்த சந்தோஷம் நம்மளுடைய வாழ்வை விட்டு விலகி செல்லுகிறதை நம்ம உணர்றோம். அப்ப கடவுளுடைய வார்த்தை, அந்த ஞானத்துக்கு நாங்க செவி கொடுத்து அதன்படி செயல்பட கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பாராக. அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும் என்று நாங்க இன்றைய நாள் பாடத்துல கற்றுக்கொண்டோம். தேங்க்யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க சுருக்கமா பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ள முடியும்.